குழுவினர் ராணுவத்தினர் வந்து முண்டகை பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. ഈ വീടെല്ലാം പിന്നെ അടിച്ചു തുടച്ചു പോകും. எப்படி ஃபைன் பண்ணுறீங்க? இது ஸ்மெல் வந்து டைம் ஆகலை. வயநாடு சூரல்மலை பகுதியில் மீண்டும் கனமழை பெய்து இருவுழஞ்சி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுப்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? இதனால மீட்பு பணிகள்ல என்னென்ன தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த மீட்பு பணியானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் ஒரு 400க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு படையினர் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது குடியிருப்புகளில் இருந்த பகுதிகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, மண்களாலும் கற்களாலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு இடத்திலையும், ஏன்னா பாறை கற்கள் பெரிய பெரிய பாறை கற்களா இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீடு இருந்த பகுதியாக சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் சென்று ஏதாவது சடலங்கள் கிடக்கிறதா அப்படின்ற, ஏதாவது யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என்று இந்த என்டிஆர்எஃப் பணியினரும் ராணுவத்தினரும் மருத்துவ குழுவினரும் மீட்பு பணியில தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பெரிய சவாலாக இருப்பது என்னன்னா, மீண்டும் இந்த மழையானது தொடங்கி இருக்கிறது. இந்த மழை பெய்ய தொடங்கி இருக்கிறதுனால இந்த மீட்பு பணி வந்து, ஏன்னா ஒவ்வொருவரும் நடந்துதான் சென்றாங்க என்டிஆர்எஃப் குழுவினர். ஏன்னா ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம்லாம் அடித்துட்டு போயிட்டதுனால சாலைகள் எதுவுமே இல்லை. அதனால நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதுனால மீண்டும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மாலையிலிருந்து மிக கனமழை பெய்து இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் சில சாலையோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பகுதிகளில் நிலச்சரிவு போன்ற பகுதி மண் சரிவுகள் எல்லாம் ஏற்படுது. அதனால வாகனங்கள், ஏன்னா ஆம்புலன்ஸ்கள் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினர் வந்த வாகனங்கள் இருக்கிறது, அதிகாரிகள் வந்த வாகனங்கள் என்று நிறைய வாகனங்கள் பகுதியில் இருக்கிறதுனால இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மண் சரிவுகள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதுனால இந்த பகுதியில் தற்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இந்த வாகனங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட சில வாகனங்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறது. அந்த சம்பவம் அரங்கேறிய பகுதிக்கு வந்து சூரல்மலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் எந்த வாகனமும் செல்ல அனுமதி கிடையாது என்று காவல்துறையினர் மறுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெரிய பெரிய பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறை கற்களை வந்து அகற்ற முடியும். அதனால பெரிய அளவிலான ராட்சச பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு வரும் பணியானது தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இருவிளஞ்சி ஆறு, இந்த இருவிளஞ்சி ஆறு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கிராமத்தையே மூழ்கடித்த இந்த இருவிளஞ்சி ஆற்றின் பகுதியின் குறுக்கே வந்து பாலத்தை அமைக்கும் பணியை இந்திய ராணுவமும் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அது மழையினால் தற்போது தடைபட்டிருக்கிறது. அதனால நாளை காலைக்குள் இந்த இருவிளஞ்சி ஆற்றில் வந்து இந்த இரும்பு பாலமானது, தற்காலிக இரும்பு பாலமானது அமைக்கப்பட்டால் மட்டுமே தான் இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு ராணுவத்தினரால் செல்ல முடியும். அதனால் வேகமாக இந்த பணியை வந்து தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தாலும் இந்த பணிகளானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபிநயா, தற்காலிக பாலம் அமைத்த பிறகுதான் முண்டக்கைக்கு போக முடியும் அப்படின்னா, இப்போ ஆட்கள் அந்த பகுதியில மீட்பு பணிகளுக்காக போறாங்களா? அப்படி போறாங்கன்னா எப்படி போறாங்க? அதாவது ஏற்கனவே அந்த பகுதிகளுக்கு என்டிஆர்எஃப் குழுவினர் சென்று விட்டாங்க. ஆனா அவங்க நடை மூலம் நடந்துதான் போறாங்க. ஏன்னா நேற்று முழுவதுமாக அங்கு அந்த மீட்பு பணியில இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இருந்தாங்க. ஒரு 50க்கும் குறைவான ஆட்கள் மட்டும்தான் அந்த ஆற்றை கடந்து, வேணா என்டிஆர்எஃப் மற்றும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இந்த மலை சரிவு வந்து புதிதாக ஏற்பட்ட மலை சரிவு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த மலை சரிவு வைக்கிற அந்த இடத்துல கால் வைக்கும் போது ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆபத்தான சூழலா இருக்குது. அதனால மீட்பு படையினரும் செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து மிகவும் சவாலான பகுதியா இருக்கிறதுனால நேற்று வந்து குறைந்த அளவிலான மீட்பு படையினர் தான் சென்றாங்க. இன்று பாத்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் இந்த ஆற்றை கடந்து தற்போது அந்த முண்டகை பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. முண்டகை பகுதியில் வந்து மீட்பு பணி வந்து நடந்து கொண்டிருந்தாலும் எந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு மீட்பு பணியும் நடைபெறவில்லை. ஏன்னா ஆற்றின் குறுக்கையில சாலைகள்
இல்ல. அந்த முண்டகை பகுதிக்கு போகக்கூடிய, அதாவது அந்த இருவிழிஞ்சி ஆற்றிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கான சாலை வசதி எதுவுமே கிடையாது. அதனால நடந்து சென்றேதான் இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கும் சடலங்களை தோளில் சுமந்துதான் ராணுவ வீரர்களும் NDRF வீரர்களும் எடுத்துட்டு வராங்க. அங்கிருந்து எடுத்து வந்து இருவிழிஞ்சி ஆற்றில் கயிறு கட்டி மூலமாக அந்த சடலங்கள் வந்து கயிறு கட்டி அதன் மூலமாக மட்டுமே மற்றொரு கரைக்கு மாற்றம் செய்யப்பட்டு நாம் இருக்கும் இந்த பகுதிக்கு அந்த சடலங்கள் எடுத்து வரப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லப்படுது. அதனால இவ்வளவு நீண்ட பயணம் பட்டுதான் இந்த மீட்பு பணியானது நடைபெற்றிருக்கிறது. அதனால சாலைகளும் இந்த பாலமும் உடனடியாக அமைக்கும் பணியை இந்த ராணுவத்தினர் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அபிநயா, பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை இன்னும் கஷ்டமாக்கக்கூடிய வகையில் இந்த மழை என்பதும் பெய்து வருகிறது. சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.